முதல் நாள் வந்து கொஞ்சம் வெளியூர் போயிருந்தேன். வெளியூர் போயிட்டு வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் காலையில எந்திரிக்கிறதே ரொம்ப லேட்டாக தான் எந்திரிச்சேன். காஃபிய போட்டு குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அத மட்டும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டுருந்தேன். எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி ஃப்ரூட்லாம் அவ்வளோவா கிடைக்காது. இந்த ஃப்ரூட்டுக்கு பேர் வந்து லொங்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கப்பூர், மலேசியாவில் சொல்லுவாங்க. எங்கள் அத்தை அங்கேருந்து கொண்டு வருவாங்க இந்த ஃப்ரூட்டு மட்டும். நான் அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃப்ரூட்டு. கொஞ்சம் லிச்சி மாதிரி இருக்கும் இது. நான் எடுத்து உரிச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். கொஞ்சம் லிச்சி மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இங்கேயும் வாங்கி சாப்பிட்டேன். செம்ம இனிப்பாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இது வந்து பேஷன் ஃப்ரூட் வந்து நான் ரொம்ப நாளாக எனக்கு டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. அதுக்குன்னு கிடச்சிச்சின்னு வாங்கிட்டு வந்தேன். இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன். இதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து அந்த சீடோட தான் சாப்பிட்ணும். அந்த ஜெல்லி மாதிரி உள்ளது நல்லா ஸ்வீட்டாக கொஞ்சம் லைட்டான புளிப்பாக ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் துணிலாம் துவைக்கிறது இருந்துச்சு. அதை மிஷினில் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா சமைக்கவே இல்லை, அம்மா தான் சமைச்சு கொடுத்து விட்டாங்க. நைட்டு மட்டும் வாங்கிட்டு வந்த ப்ரெட்டை வச்சு ஒரு ப்ரெட் ஆம்லெட் பைட்ஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாச்சு. அவ்வளோ.